கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. கரூரில் விஜய் பேசும்பொழுது, முதலமைச்சர் விஜய் பேசும்பொழுது, திமுக, அதிமுக 2 கட்சிகளும் கூட்டுக் களவாணிகள் அப்படின்னு ஒரு பதத்தை பயன்படுத்தினார். அதுக்கு இவ்வளவு நாள் கழிச்சு இப்ப அதிமுகவுடைய பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி மிக கடுமையான, காட்டமான ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. தினமணியில் செய்தி வந்திருக்கு. அதிமுக எம்எல்ஏக்களை திருடும் முதல்வர் விஜய்தான் களவாணி அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. திமுக, அதிமுக களவாணிகளா அப்படின்னா இல்லை. அதிமுக எம்எல்ஏக்களை திருடும் முதல்வர் விஜய் தான் களவாணி அப்படிங்கிறது தான் அவருடைய ஸ்டேட்மெண்ட். ஒரு நாற்காலி நிற்பதற்கு 4 கால்கள் இருக்க வேண்டும். 4 கால்கள் இருந்தால் தான் நாற்காலி நிற்கும். ஆனால் விஜயின் நாற்காலியில் ஒரு கால் இரவல் கால் அப்படின்னா ஒரு உவமையோடு பேசியிருக்காரு. அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. கூட்டணி அமைச்சரவைகள்லாம் பொதுவாக எல்லா மாநிலங்களிலும் இருக்கிறது தான். இது எதுக்கான ரியாக்ஷனுங்கிறதையும் சொல்லிட்டேன். கரூர் வந்த முதல்வர் விஜய் அதிமுகவும் திமுகவும் கூட்டு களவாணிகள் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்காக தான் இந்த இதுன்னு. அதுக்கப்புறம் அவர் இப்பொழுது இருக்கக்கூடிய ஆட்சியை பற்றி பல கமெண்ட் கொடுத்துருக்காரு. என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். திமுக தீய சக்தி அப்படிங்கிறது தான் எங்களோட நிலைப்பாடம். அதனால அதிமுக திமுக கூட்டணி என்பது கட்டுக்கதை. திமுக தீய சக்தி என்று கூறித்தான் எம்ஜிஆர் கட்சியை தொடங்கினார். அந்த நிலைப்பாட்டில் இப்போதும் மாற்றம் இல்லை அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்கிறார். ஸோ இந்த இடத்துல தொடர்ச்சியாக அதிமுகவிலிருந்து பிரிந்து செல்பவர்கள் எல்லோரும் சொல்வது என்னன்னா, திமுக தீய சக்தின்னு எம்ஜிஆரே சொல்லியிருக்காருங்க. அப்படிப்பட்ட தீய சக்தியோடு கூட்டணி சேர்ந்து அவர்களுடைய ஆதரவில் ஆட்சியை பிடிக்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முனைந்தார். அது எங்களுக்கு பிடிக்கல. அதனால தான் நாங்கள் பிரிந்து தவேகாவுக்கு ஆதரவாக நம்பிக்கை வாக்கெடுப்பில் வாக்களித்தோம். அதுக்கு பிறகு கட்சியில் மாற்றம் வரும்னு பார்த்தோம், வரல, அதனால நாங்கள் பிரிஞ்சு போயிட்டோம் அப்படின்ட்டு தான் அவங்க ஒவ்வொருத்தராக ராஜினாமா பண்ணிட்டு இருக்காங்க. தெரியும் உங்களுக்கு. அதுக்கு பதில் சொல்லும் விதமாக அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, அதிமுக திமுக கூட்டணி என்பது கட்டுக்கதை அப்படிங்கிறார். ஆனால் பல கட்சிகள் நமக்கு தெரிஞ்சு ரொம்ப தெளிவாக திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் அனைத்துமே இதை சொல்லியிருக்கிறார்கள். ஒவ்வொருத்தரும் சொல்லியிருக்காங்க. வரிசையாக நம்ம பார்க்கலாம். காங்கிரஸ் சொன்னது, 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் சொன்னார்கள், விடுதலை சிறுத்தைகளும் தமிழ்நாடு முஸ்லீம் லீக் 2 பேருமே கட்ட கடைசியாக வெளியில் வரும்பொழுதும் இதைத்தான் சொன்னார்கள். இது எங்களுக்கு ஏற்புடையதல்ல, நாங்கள் அதிமுகவை ஆட்சியில் அமர்த்த நாங்கள் விரும்பவில்லை, மேண்டேட்டுங்கிறது விஜய்க்கு தான், அதனால தான் விஜய் ஆதரிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ அவர் திடீர்னு இது கட்டுக்கதை அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் அது நிற்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. அடுத்து தவேகாவை கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு. தவேகா ஆட்சி அமைத்து 60 நாள்கள் ஆகிவிட்டது. இதுவரை அந்த அரசு செய்தது என்ன? சிங்கப்பெண் என்ற திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. ஆனால் இரவில் ஒரு பிரச்சனை நடந்தால் அங்கு வரும் சிங்கப்பெண் அதிரடிப்படையினருக்கு யார் பாதுகாப்பு அளிப்பது அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறேன். ஹானஸ்ட்லி இதே கேள்வியை நானும் எழுப்பினேன். ஒரு பியூர் பெண்கள் படை அப்படிங்கிறதுல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அந்த பெண்களுக்குமான பாதுகாப்பையுமே தர வேண்டி இருக்கும் அப்படின்ட்டு. நீங்க ஒரு மிக்ஸ்டு குரூப்பாக இருக்கணும். அது பெண்கள் இருக்கணும், அதை நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் முழுமையாக பெண்கள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு படை அப்படின்னா அது பெரிய ரிஸ்க். அதுலேயே ரிஸ்க் இருக்கு. அந்த கேள்வி யாரும் கேட்கல. ஏன்னா அது சில கேள்விகளை கேட்டால் அது பெண்களை அவமதிப்பதாக நினைத்துக் கொள்கிறார்கள். அரசியல்வாதிகள் ரொம்ப கவனமாக அதை தவிர்க்கிறாங்க. எனக்கு அந்த பிரச்சனை இல்லை. ஆனால் கடைசியாக இபிஎஸ் அந்த கேள்வியை எழுப்புவது முக்கியமாகிறது. நீங்கள் லா அண்ட் ஆர்டர் மாதிரியான ஒரு இடத்துல தேவைப்பட்டால் ஆயுதங்களை ஏந்த வேண்டியிருக்கும், தேவைப்பட்டால் தரையில் இறங்கி அடிதடியில் ஈடுபட வேண்டியிருக்கும். எதிராளி எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்கள்ட்ட என்ன ஆயுதம் இருக்குது, அது எதுவுமே தெரியாது உங்களுக்கு. அப்போ நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு இடத்துல பெண்கள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு படை அமைப்பு அப்படிங்கிறது என்ன என்ன அட்வான்டேஜ் உங்களுக்கு கொடுக்க போகுது? ஒன்றுமே கிடையாது. அதுக்கு என்ன சிங்கப்பெண்ணு பேரை வச்சுட்டீங்க. இப்போ சிங்கப்பெண் பக்கத்தில் ஒரு ஆண் வந்தால் சிங்க ஆண்னு சொல்கிறதா? அதனால தான் நீங்கள் அவசரப்பட்டு இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை பண்ணக்கூடாது. சிங்கப்பெண் படைன்னு அதுக்கு எதுக்கு பேர் வைக்கணும்? யாராவது கேட்டாங்களா? அதுக்கு சிங்கத்தை ஒரு லோகோவாக வைக்கணும், அது உருன்னு உருமணும், அது ஏஐயில் இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படின்ட்டு. உங்களுக்கு தேவை பெண்களை காக்கும் படை. அதுதான் இங்கே பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கும் படை. அதை விட்டுட்டு சிங்கப்பெண் படை அப்படின்னு பேரை வச்சதுனாலேயே பெண்கள் மட்டும்தான் அதில் இருக்கணும், அவர்களுக்கென்று ஒரு தனி யூனிஃபார்ம் இருக்கணும், அவர்களுக்கென்று தனி வண்டி இருக்கணும், அதில் ஒரு லோகோ ஒன்று இருக்கணும் அப்படின்ட்டு காட்சிப்படுத்துதலில் கவனம் செலுத்துகிற அளவுக்கு செயல்பாட்டில் கவனம் இல்லை.
ஸோ அந்த கிரிட்டிசிசம் வேலிட். அடுத்து எடப்பாடி சொல்கிறார், தமிழ்நாட்டில் ஆட்சி நடக்கிறதா என்று சந்தேகமாக உள்ளது. ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுக்காக குரல் கொடுப்பது அதிமுக. காவிரி நீருக்காக தீர்ப்பை பெற்றது அதிமுக. ஆனால் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக மேகேதாட்டு அணை கட்டப்படுகிறது. இல்லைப்பா, அது அணை ஒன்றும் கட்ட ஆரம்பிக்கல. ஸோ எனிவே அதை விட்டுருவோம். கரூரில் முதல்வர் விஜய் பேசியது மிகவும் மோசமானது. இந்த ஸ்பீச் இவ்வளோ நாளைக்கு பிறகு கடைசியாக தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்கிறார் எடப்பாடி. முதல்வரின் அந்தஸ்துக்கே முதல்வர் விஜய் இன்னமும் வரவில்லை. அதிமுக சின்னத்தில் வென்றவர்களை திருடும் முதல்வர் விஜய் தான் களவாணி அப்படின்ட்டு அவர் பேசி முடிச்சார். அப்புறம் மீதியெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அவர் அமர்ந்திருக்கும் நாற்காலியின் ஒரு கால் இரவல் கால் மாற்றுக் கட்சியில் போட்டிட்டு வென்றவர்களின் ஆதரவுடன் தான் விஜய் ஆட்சி அமைத்துள்ளார் அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் இவருடைய கட்சியில் இவருடைய தலைமையில் நிறைய குழப்பங்கள் இருக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட் அவர் இன்னும் அதை பெரிய அளவுக்கு எடுத்துக்கல. கட்சியை விட்டு 4 பேர் வெளில போகிறான் அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத ஆராயலை. அதை அப்படியே தட்டி விட்டார். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நாங்கள் கட்சியை விட்டு போகிறவங்களாம் போட்டோம் அப்படின்ட்டு அதை கண்டுக்கவே இல்லை. ஸோ அந்த விதத்தில் அதிமுக தினம் தினம் பலவீனம் அடைகிறதே, அது ஏதாவது பண்ண போகிறோமா அப்படிங்கிறது இப்பொழுதைக்கு அவருக்கே அந்த தெளிவில்லை. தானாகவே எல்லாம் செட்டில் ஆகிடும். இப்போ யாரோ குட்டையை குழப்பிட்டு போயிருக்காங்க. குழம்பிய குட்டையில் அப்படியே மெதுவாக எல்லாம் செட்டில் ஆகட்டும், செட்டில் ஆனதுக்கு பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்காரு. பார்க்கலாம் என்ன நடக்கிறதுன்னு. எனக்கு அதிமுக மேலே இனி பெரிய நம்பிக்கை எதுவும் இல்லை. அவருக்கு நம்பிக்கை இருக்கிறதா அப்படிங்கிறதே இன்னும் வரும் நாட்களில் தான் தெரிய வரும். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ். நம்ம இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சி ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். உங்களுக்கு தெரியும், பத்ரியை கேளுங்கள் அப்படின்னு. ஆஸ்க் பத்ரி, பத்ரியை கேளுங்கள் ஹேஷ்டாக்லேயோ அல்லது ஆஸ்க் பத்ரிங்கிற ஹேஷையோ இது நீங்கள் கேள்விகள் கேட்கலாம். அதோடைய முதல் எபிசோடை 2 பாகமாக போட்டோம். அதில் சிறந்த 3 கேள்விகளுக்கு புத்தகம் பரிசளிக்கலாம் அப்படின்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதில் நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிற அந்த 3 கேள்விகள் யார் யார் என்ன கேள்வி அப்படிங்கிறத இப்போ சொல்லிடுறேன். இதில் உங்களுடைய முகவரி வாங்கினா தான் நாங்கள் புத்தகங்களை அனுப்ப முடியும். ஸோ இந்த போஸ்ட்டு கீழே நீங்கள் உங்களை ஐடென்டிஃபை பண்ணி எங்களை ரீச் அவுட் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஆர் லக்ஷ்மை, ஹவு ஷுட் த டிஎன் கவர்மெண்ட் பிரிங் த டெட் டு ரீபே அண்ட் இன் கண்ட்ரோல் அப்படிங்கிற கேள்வி 1. அடுத்தது ஆர்எஸ்வி 6603, why do we need to allow unlimited terms for MLAs, MPs, party head posts in a democracy now அப்படின்னு தொடங்கி ஒரு நீண்ட கேள்வி அது. 3வது கேள்வி நாகராஜன் ஏஜி 8079, how to build an escalation mechanism to bring up unresolved government issues for ages அப்படின்னு ஒன்று கேட்டிருக்கீங்க. ஸோ இந்த 3 பேரும் நாகராஜன் ஜி 8079, ஆர்எஸ்வி 6603, ஆர் லக்ஷ்மே, இந்த 3 பேரும் எங்களை ரீச் பண்ணுங்க. இதுக்கு கீழே உங்களுடைய மின்னஞ்சல் முகவரியை போட்டிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு எழுதி புத்தகத்தை அனுப்பி வைக்கிறோம். கூடவே வேணால் இதோடைய டிஸ்கிரிப்ஷனில் எங்களுடைய தொடர்பு மின்னஞ்சல் முகவரி ஒன்று கொடுக்குறோம். அஃப்கோர்ஸ் இதுக்கு கீழேயும் நீங்கள் தொடர்ச்சியாக ஆஸ்க் பத்ரி அல்லது பத்ரியை கேளுங்கள் ஹேஷ்டேக்கில் மேற்கொண்டு கேள்விகள் அனுப்பலாம். கேள்விகள் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. அடுத்த வாரத்துக்கான கேள்விகளும் அதோடு உங்களை அடுத்த வாரமும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.